ஹாய் எவ்ரிவன். ஸோ இது ஒரு ஜூலை 2024 கொஷின் பேப்பர் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரப்போகுதுங்க. ஏன்னா அப்படி தான் கேட்குறாங்க. 12th அப்படி தான் கேட்டாங்க. பட் ஸ்லைட்லி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பயப்பட தேவையில்லை. உங்கள் புக் பேக் படித்தா போதும். சரிங்களா? ஸோ புக் பேக்கில் வந்து எவ்வளோ இருக்கோ புக் பேக்கு அண்ட் ஆல்சோ வே டு சக்ஸஸ்ஸு நான் கொடுத்த மெட்டீரியலையும் பார்த்தீங்கன்னா போதும். க்ளோசரி படித்தது ரொம்ப சந்தோஷம். சரி, ஃபஸ்ட்டு ஆறது வந்துடும். அடுத்து காம்பவுண்ட் வேர்டு வந்துடும். ஓவர் ஸ்டெய்னிங், ஓவர் சிங்கிங், ஓவர் கம்பளைனிங் எது வரும்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் சஃபிக்ஸ்னால் பின்னாடி, ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி. அப்போ கிளாசிஃபுல், கிளாஸ்மெண்ட், கிளாசினஸ், கிளாசிக் பார்த்தாலே தெரியுது கிளாசிக்னு. இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு அதுதான் வரும். ஸோ அடுத்தது கிளிப்புடு வேர்டு டெமோக்ரேட், மார்க்கெட், டெமாக் எது வரும்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃப்ரேசல் வேவ் இதுவும் பார்த்துக்கோங்க. கொஷின் டேக் அதுவுமே நம்ம புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் வி பெயிண்டட் தி கார் ரெட். ஸோ வி பெயிண்டட் தி கார் ரெட். விங்கிறது சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் தெரியும். பெயிண்டட் அப்படிங்கிறது வேர்பு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த கார் ரெட் அப்படிங்கிறது ஐஓடிஓவா ஏவா டவுட் வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதிடலாம். அடுத்தது ஃபாரின் வேர்டு கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. பொலைட் ஆல்டர்னேட்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் கீப்பரா, ஹோம் கீப்பரா, ஹோம் மேக்கரா, ஹவுஸ் பில்டரா? பார்த்தீங்களா, குழப்பற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கேட்பாங்க. ராங் ஸ்பெல்லிங் செக் கேட்பாங்க. எது வந்து மிஸ்டேக்கான ஸ்பெல்லிங் கேட்குறான். இல்லை 12th என்ன கேட்டாங்கன்னா எது கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டான். அந்த மாதிரி இது எது மிஸ்டேக் ஸ்பெல்லிங் கேட்குறான். பார்த்திங்களா, கண்டுபிடிக்காத மாதிரியே இருக்குது. ப்ரிப்போர்ஷன் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க புக் பேக். மெட்ராலஜிஸ்ட்டு அதாவது டிஃபைன் தி டேர்ம். இது மெட்ராலஜிஸ்ட்டு எதை குறிக்கிறது? ஸ்டடீஸ் வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ அதான் ஈஸி. எர்த்துக்குவைக்கெல்லாம் வேறு மாதிரி வரும். ஸோ அடுத்து இடியம்ஸ் புக் பேக் தான் வரும். பிக் அவுட் தி 3 சிலபிஃபை வருது. அது சிலபிஃபிகேஷன் நீங்கள் எழுதிடுவீங்க. பார்த்தீங்களா, ஈஸியாக தான் இருக்குது. 1, 2 மட்டும் தான் ட்விஸ்டடாக இருக்குது. இதே மாதிரி தான் கேட்பான். அடுத்தது அப்ரிசியேஷனில் ஒரு வேளை ஆன்சர் மறந்துச்சுன்னா ஹூ டஸ் ஐ ரெஃபர் டுன்னா போயம் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த போயம்னு அந்த போயட் பேர் எழுதி விட்ருங்க. அவ்வளோதான். அதான் அந்த ஆத்தர் பேர். இல்லைனா போயட் அப்படின்னு எழுதினா போதும். டஸ் தி போயட் என்ஜாய் ஏ ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதிலே ஆன்சர் இருந்தால் எழுதிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வாட் டு யூ மீன் ஃபேங்க்ஸோட ஆன்சர் இதிலே இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆஸ் லைக் வந்திருக்கு, சிமிலி. ஸோ அந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பான். ஸோ அதுக்கப்புறம் அலிட்ரேஷன் கேட்பான். எல்லோரும் எழுதிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைமிங் ஸ்கீம் கேட்டாலும் எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் 10th படித்தது. ஸோ எதாவது 4 தான் எழுத சொல்கிறேன், எழுதிடலாம். ஸோ அடுத்த 3x2 6 இதில் தான் எல்லாத்துக்கும் மார்க் போகுது. passive voice, active voice. Mohan has completed the course. The course were completed by Mohan அப்படின்னு தான் எழுதணும். பார்த்தீங்களா, passive voice rewrite in passive voice நீ மாற்றணும். அப்போது சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக மாற்று, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்று, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்துடும் ஆன்சர். த கோர்ஸ் வேர் கம்ப்ளீட்டட் பை மோகன் அப்படிங்கிறது தான் போதும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் செந்தில் செட் வேர் இஸ் தி போஸ்ட் ஆஃபீஸ். செந்தில் வந்து பார்த்திங்கன்னா வேர் இஸ் தி போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு கேட்குறான். ஸோ அது டேரெக்டாக எழுதுகிற மாதிரி எழுதணும். இது இன்டேரக்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னால் டேரெக்டாக எழுதுகிற மாதிரி எழுதணும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்குது. ஹேடு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸும் முன்னாடி ஹேடு யூஸ் பண்ணுறது, இஃப் யூஸ் பண்ணுறது எழுதுங்க. இஃப் யூ ஹேட் நாட் சிக் அப்படின்னு போட்டிருக்காங்களே, அப்போது ஹேடு போட்டுட்டு இஃப்பை தூக்கிடுங்க, யூவை தூக்கிடுங்க, ஹேடு தூங்க. ஹேட் நாட் பீன் சிக் அப்படின்னு எழுதலாம். பட் ஆனால் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஹேடை முன்னாடி தூக்கி போட்டுட்டு இந்த ஹேடை தூக்கிடுங்க. சரிங்களா, தூக்கிட்டு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்தது ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய போயட் பேரும் ஆத்தர் பேரும் எழுதுங்க. போயம் நேமும் ஆத்தர் பேர் எழுதுங்க. 2 மார்க் கிடச்சிரும். எக்ஸ்ப்ளனேஷன், காமன் எக்ஸ்ப்ளனேஷன் நான் அன்றைக்கே கொடுத்துட்டேன். ஸோ எதாவது 2 தான் கேட்குறாங்க. ஒரு 4 போயமோட பேரும் ஆத்தர் பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஷின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸோடது. நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு 4 லெசனோட கொஷின் ஆன்சர் பார்த்துட்டு போங்க. ப்ராபபிலிட்டிங் கேட்டால் லக்கு நான் கொடுத்துட்டேன் மெட்டீரியல். ஃப்ரூட் சாலட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரூட் சாலட்னா எப்படி பண்ணுவேன்? ப்ராசஸ் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் மாறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டெல்லாம் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்டெல்லாம் கழுவணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் எதாவது ஆட் பண்ணுறேன்னு ஆட் பண்ணணும், இல்லை உப்பு எதாவது ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டராக எழுதணும்.
நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, இமெயில் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. நோட்டீஸ் ரைட்டிங் இமெயில் ரைட்டிங் கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்னை கேட்டால் இமெயில் ரைட்டிங் நோட்டீஸ் ரைட்டிங் எழுதுங்க, ஏதோ ஒன்று எழுதுங்க, ப்ராசஸ் மேக்கிங் எழுதுங்க, ப்ராபபிள் எழுதுங்க. அந்த பார் சார்ட் பை சார்ட் கேட்டால் ஈஸியாக அதை அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், ஜூன் கொஸ்டின் பேப்பர். அப்போ ஃபர்கெட்டிங் கேட்டிருக்கான், ஆக்சிடென்ட் என்கவுண்டர் ஆன் ஃபைட் பை பிரைசான் கேட்டிருக்கான். நீங்கள் எது ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்டு படிச்சிருங்க, சரிங்களா? இல்லைனா ஃபஸ்ட்டு 3மே படித்தா பக்கா சேஃபு. இந்த ஃபர்கெட்டிங் ஐ திங்க் செகண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு தேர்டு எனக்கு தெரில, 1 2 3 படிச்சிருங்க, எதுக்கும் சேஃபஸ்ட்டு. அடுத்தது மெக்காவிட்டி கேட்டிருக்கான், நேச்சர் கேன் நேச்சர். ஸோ லைன்ஸ் ரிட்டன் இன் தி எர்லி ஸ்ப்ரிங். ஸோ இதுவும் ஈஸி தான். அப்போ இதில் வந்து எது படிக்கணும்னா 2 3, சரிங்களா? 2 3 போயமே. அடுத்து அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரிலேயும் 2 3. போன வருஷம் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி கேட்டாங்க, ஸோ 2 3. ஸோ 2 3 ஐ மீன் நான் சொல்கிறது மார்ச்சில் கேட்டாங்கன்னு சொன்னேன். 2 3 இதுலேயும் படிச்சுக்கோங்க சப்ளிமெண்ட்ரி. அதே மாதிரி ப்ரோஸோடதும் ஃபஸ்ட்டு 3 படிச்சிருங்க. பேராகிராஃபோடது போயமோடது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும். மெக்காவிட்டியும் படித்தாலும் சந்தோஷம்தான், மெக்காவிட்டியும் சேர்த்து வேணால் படிச்சுக்கோங்க. அடுத்தது சம்மர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ரஃப் டிராஃப்ட்டு, ரஃப் டிராஃப்ட் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க, டைட்டில் கொடுக்காமல் இருக்காதீங்க. அடுத்தது டைலாக் ரைட்டிங் வேண்டாம். பயோடேட்டா கண்டிப்பாக கேட்பாங்க. பயோடேட்டா நான் வந்து உங்களுக்கு எப்படி எந்த ஃபார்மேட் எழுதணுங்கிறது நேற்று போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, பயோடேட்டா கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது இதில் எரர் ஸ்பாட்டிங் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹோமோஃபோன்ஸில் உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும், நியூ. ஸோ 2 மார்க் கிடச்சிடும். அது நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்ட் டென்ஸு, செமி மாடல் கேட்பான், கன்ஜெக்ஷன்ஸ் கேட்பான், இல்லைனா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கேட்பான். ஸோ இதெல்லாமே நீங்கள் புக் பேக்ஸாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. The tree is very tall that we cannot climb upon it. So tree is very tall that we cannot அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் என்ன எரர்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ பிலீவ் ஆன் அ காட், சரியா? அடுத்து he told to me an story. ஸோ he is working in his US. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரூல்ஸ் வந்து நேற்றே நம்ம போட்டிருந்தோம். அந்த ரூல்ஸை படிச்சிங்கனாலே போதும். though he is rich but he is unhappy. பட்டு வேணாம், ஸோ பட்டை தூக்கிடுங்க, இல்லைனா தோவை தூக்குங்க, ஏதோ ஒன்று தூக்குங்க. he is working in US, he was working in US, அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் தான். ஸோ அதே மாதிரி ரீட் தி ஃபாலோயிங் பாசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். இது ஈஸி தான், சரிங்களா? காம்ப்ரிஹென்ஷன் எழுதுங்க. நீங்கள் அந்த மாஸ் மீடியாலாம் எழுதாதீங்க, காம்ப்ரிஹென்ஷன் எழுதுங்க. ஸோ நாளைக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, படிக்காமல் போனால் கூட உங்களால் 60 மார்க் எடுக்க முடியும் இங்கிலீஷில். ஸோ தயவுசெய்து இந்த 1 மார்க்லாம் சொதப்பிட்டு வராதிங்க, நல்லபடியாக பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரையும் கண்ணு வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின்ஸில் மேபி ஒரு 20 மார்க்ஸ் கேட்குற கூட வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.